to meditate on a particular character, like Jeremiah from the book of Jeremiah. Like we have picked 4 characters: Jeremiah, Baruch, Gedaliah. The author of Gedaliah, we are going to study, and we are going to see what he has done in the book of Jeremiah. ஒரு சின்ன பேக்ரவுண்ட் நம்ம அந்த ஒரு சின்ன ஹிஸ்டரியோட நம்ம ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் நம்ம அந்த கெதலியாவுடைய கதைக்கு நம்ம பார்க்கலாம். We all know that Saul is all were united and Samuel anointed Saul as the king, the first king of Israel. அப்புறம் then அவர் விழுந்தாரு. அவர் தாவீதுக்கு கொடுக்கப்பட்டது. தாவீது இருக்கும்போது சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. Then before that it was judges. Before the kings it was judges. Before that it was leaders, Moses, Aaron, and God picked certain leaders to lead as a nation. இஸ்ரேல்ன்ற ஒரு நேஷன், ஒரு தேசத்தை நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் மோசஸ் அவருடைய தலைமையில லீட் பண்ணி கொண்டு வரப்பட்டது பார்த்தோம். அப்புறம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், ஜட்ஜஸ் இருந்தாங்க அவங்கள லீட் பண்றதுக்கு. தென் we had kings. Then அது என்னாச்சு, சாலமோனுக்கு அப்புறம் because of all the evil doings of King Solomon, the curse came and divided into 2 kingdoms, northern kingdom and southern kingdom. Northern kingdom இஸ்ரேல் என்று அழைக்கப்பட்டது. southern kingdom ஜூடேயா என்று அழைக்கப்பட்டது. இதற்கு தாவீது அவங்களுடைய யூத வம்சங்களும் கொஞ்சம் பென்யமின் கோத்திரத்தாரும் இங்க ரூல் பண்ணாங்க. The rest of the all 10.5 or whatever it is, அந்த கோத்திரத்தின் 12 கோத்திரத்துல majority of the கோத்திரம் they were ruling on the northern, they were part of the northern kingdom, and இங்க இந்த 2 கோத்திரத்தார் predominantly they were ruling the southern kingdom. Then it all came at one point because of their evil doings and disobedience and all those things. First the northern kingdom fall into the captivity of Assyria. King Assyria came and அவங்கள captivity எடுத்து போயிட்டாங்க. And then ஜூடேயாக்கு அது ஒரு நல்ல மெசேஜா இருந்தது. We were still had some good kings after that. மேலோட northern kingdom ஃபுல்லா captivity போனது பிற்பாடு கூட அதை பார்த்து ஜூடேயால நிறைய திருந்தல. ஆனாலும் சில ராஜாக்கள் கர்த்தருக்கு வைராக்கியமா இருந்தாங்க. அவங்க போனதுக்கு பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 120 to 130 years இந்த கிங்டம் ரன் ஆயிட்டு இருந்தது. ஸோ அவங்க ஒரு 700 BC-ல அவங்க விழுந்தாங்கன்னா இவங்க ஒரு அரௌண்ட் 580 600 BC-ல இவங்க விழுந்தாங்க. ஸோ திஸ் இஸ் ஹிஸ்டரி. லைக் இந்த இது விழுந்தது. ஜூடேயா கிங்டம் வாஸ் டேக்கன் கேப்டிவிட்டி பை நம்ம பாபிலோன் கிங்டம். அவர் நேபுகாத்நேச்சர் அவருடைய ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து he started capturing. அதுல போனவங்க தான் தானியேல் அந்த கூட்டம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைம் அதுல இருந்து கேப்டிவிட்டி கொண்டு போனாங்க. தானியேல் ஒரு டைம்ல போனாங்க, அப்புறம் சில கூட்டங்கள் போனாங்க. ஃபைனலா சிதேக்கியான்ற ராஜா தான் கடைசியா யூதாவுடைய ராஜா. சிதேக்கியா ராஜாவுடைய கடைசி இதுல அவரோட அந்த கிங்ஷிப் முடியுது. ஸோ அவரை அரெஸ்ட் பண்ணி அவரை கொண்டு போறாங்க. கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த கிங், பாபிலோன் கிங், இங்க ரூல் பண்றதுக்கு ஒரு கவர்னரை வைக்கிறாங்க. ஸோ ஃப்ரம் லீடர் டு ஜட்ஜஸ், ஜட்ஜஸ் டு கிங், கிங் டு இப்போ கவர்னர் வந்துட்டு. ஸோ இப்போ கடைசியா என்னன்னா கேப்டிவிட்டியில பிடிச்சிட்டாங்க, டெம்பிள கொளுத்திட்டாங்க, கிங்டம் எரிச்சிட்டாங்க, எல்லாம் தீக்கரையாக்கிட்டாங்க. எருசலேம் நகரத்திலோட பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் தீக்கரையாக்கிட்டாங்க. எல்லா மனுஷனையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க கேப்டிவிட்டிக்கு. ஏழைகளையும் கொஞ்சம் சொற்ப ஜனங்களும், வெரி லிமிட்டட் பீப்புள் அண்ட் புவர் பீப்புள், ஆல் த பிரின்ஸ் அண்ட் எல்லா கிங் ரூல்ஸ் இருக்கிற எல்லாரும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஸோ த ரெஸ்ட் were given under the authority of Gedaliah. So அந்த கவர்னர் தான் கெதலியா. யூதாவை அவர் அங்க நேபுகாத்நேச்சர் அங்க இருப்பாரு, இவர் கணக்கு கொடுக்கணும். இப்ப எப்படி இந்த ரோமர் ஆட்சியில நம்ம பாக்குறோம், அவங்க கணக்கு கொடுத்து வரியை கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும், ரிப்போர்ட் கொடுக்கணும், ஃபீட்பேக் கொடுக்கணும். இங்க சார்பில் அங்க இருக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஒரு குட்டி பேக். இதுல on this line throughout this journey Zedekiah உடைய grandfather even to his grandfather
God many times sent Jeremiah and told them like to return back. Come on, turn to me. Give away. Why should you want to die? Why you want to die? Why you want to be totally taken into captivity? And he was giving prophecy that so clearly that you will be taken into captivity for 70 years. So even after saying all this, idella solliyum they didn't turn back. So finally the Zedekiah Raja enna pandraru, the last king, one last time he's asking Babylon king, his kingdom was they sieged the Judea nation, Israel nation, and even at that time the king Zedekiah was asking like to Jeremiah, what do you think, will they take control of me the last time? And Jeremiah was very clear, surrender to King Babylon, God will redeem, that's good for you. But then for those reasons Jeremiah was put into a cover prisoner வைக்கப்படுறார். ஏன்னா he's not gave anything in the favor of what the king is expecting. So this is the situation in Judah, and Jeremiah was he is in prison now, and the king is at the door taking control of everyone. At this time, so Gedaliah is very clear, and Jeremiah is very clear, and God is very clear. You will be taken into captivity and go to the king Babylon or wherever he is taking you, and be obedient and surrender to him. That is good for you. This is the message from God. This is the message from God to Jeremiah, Jeremiah to king, and to Gedaliah also. So the Gedaliah, he is so this is the situation. So Gedaliahக்கு நல்லா தெரியுது, and இதுதான் situation அப்படின்ட்டு. இந்த நேரத்துல the Babylon took the captivity and they found Jeremiah in the prison, and they relieved him from the prison. அங்கிருந்து redeem பண்ணி அவருக்கு வந்து பாபிலோன் ராஜாக்கு yes because it's God's plan. பாபிலோன் ராஜாவை அனுப்புனதே கடவுள் தான். So அவர் என்ன பண்றாரு, he is asking, நீங்க அங்க ஒரு மனுஷன் இருக்கான், there is a person called Jeremiah, he's a prophet, ask him, take him, relieve him, and ask him where he want to go. அவர் எங்க போகணும்னு நினைக்கிறாரோ let him go. அவர் பாபிலோனுக்கு வரணும்னா வரட்டும். If he wants to stay in Judah, let him stay in Judah, or if he wants to do something else, let him do. Give him the full authority, do what he asked you to do அப்படின்ற அந்த the God who is taking control அந்த இதுல captivity timeல இருக்கிறவங்களுக்கு control கொடுக்கிறார். So அவர் வந்து Jeremiah, he came to Jeremiah and asked like, what do you want to do now with the control is in God's in Babylon's king க்கு வந்துட்டு. So what do you want to do? And Jeremiah வந்து நான் இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. So he gave Jeremiah under the governor of Gedaliah. So this is the situation. So Gedaliah is the governor, and Jeremiah is with Gedaliah in Mizpah. That's where Gedaliah is ruling currently from. So let's now start about thinking. Let's meditate on the character of Gedaliah. So in the Gedaliah, because this news was spread to the neighboring countries and all the Ammonites, Edomites, to all the surrounding nation, this news is reached, and people came to know that now in Judah the kingship is gone. Zedekiah is no more a king, but there is a governor who's ruling. It's called Gedaliah. So he is the authority. He is the sole authority. He can take any decision. இந்த நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க, சுத்தி உள்ள நாட்டுல இருக்கிற எல்லா யூதர் ஓடி போயிருப்பாங்கல்ல, ஏன்னா ரொம்ப நாள் they were sieged for so many years. It's for several years. So அவங்க ஓடி போனவங்க இல்ல அவங்கள கேப்டிவிட்டிக்கு கொண்டு போகும்போது தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, they heard this as a good news, because it's a good news. The authority is given to
Gedalia. But of course, kingship illa, they are not the king of that nation. But at least the authority is in Gedalia. So அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க? They are all coming back to Judah to meet Gedalia. So அதுதான் நம்ம இங்க பார்க்கிறோம். So this is a good news that of course அங்க ஒரு bad situation தான். Jerusalem was totally demolished, burned, temple was burned, wall is demolished, and the Babylonian empire leadership everything is done. But there is one good news here. Gedaliah is given the authority. Okay, so எல்லாரும் இங்க வர்றாங்க and அதுல we are seeing a lot of leaders of அந்த ஓடி போன military teamல ஹெட்ல இருந்தவங்க யாரு who were as the army leaders of King Zedekiah. அவங்க லீடர்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க இவங்க பேபிலோன் பிடிக்க வராங்கன்னா அவங்களும் ஓடி போனாங்க. Many people who ran away when they were taken under the Babylon's control. அவங்க எல்லாரும் ஓடி போகும்போது இப்ப the news கேட்ட everybody is coming back. There were 6 leaders who came back. நம்ம அதை வாசித்தோம். They all came back. அதுல எல்லார்ட்டையும் வந்து கெதலியா என்ன சொல்றாருன்னா இதுல let's surrender ourselves to the king Babylon. This is what the God, because Jeremiah அவரோட இருக்கார். So he knows what God is asking and whatever Jeremiah said so far all the years யாருமே கேட்கல. அதனால அவருக்கு கிளீனா தெரியுது வரமாட்டாங்க. ஐயோ பேபிலோன்லாம் வரமாட்டாங்க. Nobody will come. No, Babylon cannot take control of Judah. God will never let Judah under Babylon சொன்னவங்கலாம் காலி. But Jeremiah அப்பத்திலிருந்து he was saying this, no, Babylon will come. Babylon will take control of Judah. So அது நடந்துருச்சு. So Jeremiah is with Gedaliah now. So Gedaliah knows truth என்னன்றது தெரியும். So he is telling that நம்ம சரண்டர் ஆவோம். நான் உங்களுக்கு எல்லா அதிகாரம் தரேன் because he is the authority now. He is the governor now. So அவர் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க? ஏன்னா ஜூஸ் நிறைய people வந்துட்டாங்க அங்க இருந்து பக்கத்து நாட்டுல இருந்து. So அவங்க எல்லாரும் வந்து என்ன சொன்னாங்க? நீங்க வந்து நல்லா you do farming. திராட்சை தோட்டங்களை நட்டுங்க. இது பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணுமோ விவசாயம் பண்ணுங்க. என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணி உங்க களஞ்சியங்களை நிரப்புங்க. Let's start a new life. அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ அது சொன்னது போல என்னாச்சு? நம்ம வாசிக்க கேட்ட எரேமியா 40:12 நினைக்கிறேன். சோ அதுக்கு ஏத்த மாதிரியே they all came and அவங்க எல்லாருக்குமே வந்து they 40:12 நாங்கள் புறத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். So thank you sister. So திராட்சரசத்தையும் பழங்களையும் மிகுதியாக சேர்த்து வைத்தார்கள். So they started a new life in a very ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப பேட் சிச்சுவேஷன் இருந்தது. But now everything is gone. Your own people is governing that place. Gedaliah வந்து உங்களுடைய இனத்தான். And பாபிலோனுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறோம். Still covered. வேற யாரும் பக்கத்துல உங்களை கை வைக்க முடியாது. ஏன்னா உங்களை கை வச்சா பாபிலோன் ராஜாவை கை வச்சு. It's all good. நல்லா இருங்க, நல்லா வாழுங்க, சந்தோஷமா இருங்க அப்படிங்கிறாரு. ஆனா பட் the story அப்படி போல என்ன ஆகுது? அந்த military leaders நிறைய பேர் பார்க்க வந்தாங்கல்ல, அதுல ஒருத்தர் நம்ம வாசிக்க கேட்ட one of the military leader, army leader, verse 8, இஸ்மவேல், நெத்தானியாவின் குமாரனாகிய இஸ்மவேல் அப்படின்ற that person, அவர் யாருன்னா he is ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர். அப்படி பார்த்தா யாருமே இல்லைன்னா அவருக்கு கொடுத்துருக்கணும் போல, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அந்த ஆள் பக்கத்து நாட்டுல he ran away. During this time he ran to another place, Ammonites-ல போய் அங்க போய் அடக்கலமாகி he was there. இந்த Ammonites king என்ன பண்ணிட்டாரு? So cunningly he deceived this person and set a plan for Gedaliah. So not everybody who came to meet Gedaliah with a good mindset, okay? But Gedaliah was so good. அவர் எல்லாரையுமே ரொம்ப நல்லா அன்பா ரிசீவ் பண்ணாரு. அவர் எல்லாத்தையும் நல்லா பேசினாரு. நம்ம நல்லா பண்ணுவோம், நல்லாட்சி பண்ணுவோம், சமாதானமா இருப்போம், செழிப்பா இருப்போம், எல்லாத்தையும் அவர் பண்ணாரு. சோ ஆனா அது என்ன பண்றாரு? இஸ்மவேல்
அப்படிப்பட்ட ஒரு பிளாட்டோட மைண்ட் செட்டோட வந்திருந்தார். இதை யார் சொல்றாருன்னா, இன்னொரு லீடர், ஆர்மி லீடருக்கு இந்த மெசேஜ் ரீச் ஆயிடுச்சு. அந்த verse 8ல ரெண்டாவது லீடர் பாருங்க, கரேயாவின் குமாரனாகிய யோகனான். இந்த பர்சனுக்கு இந்த மெசேஜ் லீக் ஆகி இவர் வந்து என்ன சொல்றாரு கெதலியாட்ட, there is something going on against you. Ismael is plotting something against you. நீங்க அதனால வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, I will go kill him. Everything is going good now. Let's not do this. நம்ம இந்த சிச்சுவேஷனை ஸ்பாயில் பண்ண வேண்டாம். எனக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் போய் கொண்டுறேன். Gedaliah said no. Don't do that. Don't do that. So அது மட்டும் இல்லாம என்ன பண்றாரு, இவங்க எல்லாரும் வர்றாங்க, இஸ்மவேல் வந்துட்டாரு, all the leaders, army leaders have come. Gedaliah has ஒரு நல்ல விருந்து. இந்த இஸ்மவேல் கொல்றதுக்கு வராருன்னு சொன்ன பிற்பாடு கூட Gedaliah is setting up a feast in unity, in oneness. Let's read 41:1. பின்பு 7ஆம் மாதத்திலே ராஜ வம்சத்தில் பிறந்தவனும் எலிசாமாவின் குமாரனாகிய நெத்தனியாவின் மகனுமான இஸ்மவேலும் அவனோடு கூட ராஜாவின் பிரபுக்களான 10 பேரும் மிஸ்பாவுக்கு அக்காமின் குமாரனாகிய கெலியாவிடத்தில் அங்கே ஏகமாய் போஜனம் பண்ணினார்கள். யார் வந்ததெல்லாம் பிரபுக்கள், the royal priesthood of Judah. Okay, Ismael is a royal priesthood, and எல்லாருக்கும் he has set a feast even after knowing that Ismael was having a plan to plot, but he didn't believe it. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் கெதலியா. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சு, இஸ்மவேல் கெதலியாவை கொண்டுட்டார். ஸோ கெதலியாவுடைய ரூலிங் பீரியட் just 2 months. 5th monthல it was taking into captivity. Babylon was taken into captivity. 7th monthல he is setting up this feast. 2 monthsல there is a lot happened because of this one particular person. So ஒரு 2 minutesல நான் அவர் என்ன பண்ணார்ன்றது சொல்லி I'll give it to pastor. So இதுதான் அந்த கெதலியாவுடைய சம்பவம். நம்ம எரேமியால 2 ராஜாக்கள்ல 4ஆம் புஸ்தகத்துல கெதலியாவை பத்தி போட்டிருக்க இதுதான். இதுல நம்ம என்ன இந்த கெதலியா கேரக்டர்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, கெதலியா வாஸ் அங்க நிறைய பிரபுக்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. Many people didn't listen to Jeremiah. Even the king நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா கிங்குக்கு நல்லா தெரியும் ஜெரேமியா சொல்றது கரெக்ட்னு, but he couldn't do anything. In the situation, Gedaliah was able to listen to God's word. Okay, and because he said he accepted God's word, he understood what is God's word, because Jeremiah வந்து தேவ மனுஷன் என்பது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. So that's a very important character, and Jeremiah அவர் தன்னோட வைக்க அவர் ஏற்றுக்கொண்டார். He accepted to have Jeremiah with him, which is a great thing. ரெண்டாவது, not just that, he was convincing people to stay with him. அவர் அப்படியே இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு, நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், I will give authority, because he is the ultimate authority now. கவர்னர் அவர். இப்போ எப்படி பிலாத்து, இப்ப நம்ம ரோமர் புதிய ஏற்பாட்டுல பிலாத்து பார்க்கறோம்ல, அதுக்கு ஈக்குவலா அந்த டைம்ல நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், நீங்க இங்க நல்ல திராட்சை தோட்டத்தை நாட்டுங்க, இங்க நல்ல செழிப்பா இருக்கு. நம்ம பாபிலோன் ராஜாக்கு நம்ம அடங்கி இருக்கோம். இந்த 6 லீடர்ஸ், ஆர்மி லீடர்ஸ் வர்றாங்கல்ல, ஈவன் தி ஆர்மி லீடர்ஸ் அவர் என்ன சொல்றாரு, ஈவன் இன்க்ளூடிங் தி இஸ்மவேல் அவர் என்ன சொல்றாரு, we will serve King Babylon by living in our own nation, and we can, நம்ம இங்க இருந்து அவரை நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு அவர் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாரு. பட் when I chose Gedaliah அவருடைய அந்த நல்ல நேச்சர், குட் கேரக்டர், 2 months தான், just 2 months. 2 monthsல என்ன ஆயிருக்க போது பாருங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எருசலேம் வழிபட்ட தேவாலயம், வீடுகள் எல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டன. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல, ஒரு கயாட்டிக் சிச்சுவேஷன்ல ஒரு மனுஷன் இவ்வளவு கம்போஸ்டா, இவ்வளவு டிட்டர்மைண்டா, இவ்வளவு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி, மக்களை வந்து சமாதானப்படுத்தி, கூல்படுத்தி, பயப்படாதீங்க, செழிப்பாருன்னு சொல்றாரு. And then அவருடைய டைம்ல நம்ம வாசிக்க கேட்ட verse 12 we read that, right? There was peace and prosperity. People were started saving. நீங்க அந்த verse 12 one more time படிங்க. எல்லா யூதரும்
தாங்கள் துரத்துண்ட எல்லா இடங்களிலும் இருந்து யூதா தேசத்தில் கெதலியாவின் இடத்தில் மிஸ்பாவுக்கு வந்து திராட்சை ரசத்தையும் பழங்களையும் மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். மிகுதியாய் 2 monthsல just 2 months மிகுதியாய் சேர்த்து வைத்தார்கள். எப்படி 2 monthsல? So God blessed கெதலியா. அங்கேயே ஒழுங்கா இருந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ஸ்டோரி நாங்க அது நம்ம தொடர்ந்து படிச்சோம்னா அது வேற மாதிரி போகுது. So கெதலியா, there was peace and prosperity in Gedalia's time. அப்புறம் he favored unity. It was unity. எல்லாம் எங்க இருந்து வந்துட்டாங்க பாருங்க. எல்லாம் செதறி ஓடுனாங்க சிதேக்கியா டைம்ல. People were running away. But during Gedalia's time, people were running into Judea from Ammonites, from Edomites, from Egypt. People were running from all over to come under Gedalia's. So he was a man of ஒரு யூனிட்டிக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தார். And இஸ்மவேல் வந்து யோகன்னா சொல்லும் போது he is plotting a plan ரொம்ப ஓப்பனா சொல்றாரு. ஃபுல் அத்தாரிட்டில இருக்கிறவர் என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அவருடைய to safeguard his role and position, out of doubt he might have asked him to kill him, right? Like it's nothing to him. So many people have died at that time. One more person, one more group சாவறதுல ஒண்ணும் பெருசா ஆக போறது இல்லை. But he didn't do that because he want everyone to come and join, be united together in Judea. So அதை நம்பல அவர். And நம்பாம அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு உள்ள ஒரு பர்சனோட பந்தி உட்கார்றாரு. அப்படியே எனக்கு அது படிக்கும்போது எனக்கு ஜீசஸ் ஸ்டோரி தான் ஞாபகம். எப்படி இல்ல யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பாரு கன்ஃபார்மா தெரியும். அங்கே பந்தி உட்காரு. That's the love. That's a great ஒரு striking person. Just 2 months. 2 chapter தான். 2 months வந்து 1.5 chapter தான் இருக்கு அவரோட கதையே. But he did a lot. அவரை கொண்டனால அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அவர் இல்லாததோட நடித்த பாருங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாரும் ஓடி எங்க போயிட்டாங்க? முந்தியாவது இந்த பக்கம் போனாங்க, ஏதோமைட்ஸ் ஆமோனைட்ஸ்க்கு ஓடி போனாங்க. எங்க கர்த்தர் போகவே கூடாதுன்னு சொன்னாரோ அந்த நாட்டுக்கு ஓடி போயிட்டாங்க, எகிப்துக்கு ஓடிட்டாங்க. அது இன்னும் கோபமாயிட்டு. So the situation has become very worse. So அதான் கெதலியா 2 months, but still he has done a lot in Judea. Over to Pastor.